அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் தீனுடைய துன்யாவுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நேரடியாக நமக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். நம்ம சேனல்ல நிறைய அமல்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தொழக்கூடியது, ஓதக்கூடியது, திக்ரு செய்யக்கூடியது அப்படின்னு. அதில் இன்னொரு வகை அமல் இருக்கு. அதுதான் எழுதி வைக்கக்கூடிய அமல். இது எந்த அளவு நம்ம அமல்களை செஞ்சு அதனுடைய பலன் கிடைக்குதோ அதற்கு ஈக்குவலான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. நீங்க முந்தைய கால வீடுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆயத்து எழுதி அவங்க வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. காரணம் அதில் அவ்வளவு சிறந்த ஆற்றல் இருக்கு. இந்த மாதிரி அமல்களை முந்தைய காலத்துல எல்லாம் தேடி பிடிச்சு ஓடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆலிம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளோட விஷயங்களை எல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான சில நக்ஷெல்லாம் எழுதி தருவாங்க, சில ஆயத்துக்களை எழுதி தருவாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்காக நான் போறேன்னு புறப்பட்டு போவாங்க. செலவு பண்ணி பயணம் செஞ்சு அந்த ஆலிமை போய் பார்ப்பாங்க. அந்த ஆலிம் சொல்லுவாங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க, நீங்க இந்த நேரத்துல இந்த சூறாவை ஓதுங்க அல்லது இந்த ஆயத்தை ஓதுங்க, இந்த திக்ரு செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. இதுக்காக இவ்வளோ மெனக்கட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப செழிப்பு ஏற்படும். அடிக்கடி அவங்க கிட்ட போயிட்டு அல்ஹம்துலில்லான்னு நன்றி கூட சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவு சிறந்த ஒரு அமல் தான் இந்த நக்ஷி எழுதக்கூடிய ஒரு அமல். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு அமலை சொல்லி தர்றதுக்கு நமக்கு ஆட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு அமல் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ரொம்ப பிரபல்யமானது இந்த நக்ஷ் எழுதக்கூடிய ஒரு அமல். இந்த அமல் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளம் இருக்கிறதுனால இதை நிறைய பேருக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். ஏன்னா பழைய காலத்துல இருக்கக்கூடிய கிதாபுகள்ல தான் இது போல அமல்களை பார்க்க முடியும். இன்றைக்கு புக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு விஷயமே யாருக்கிட்டையுமே இல்லை. அந்த பழக்கம் எல்லாம் மறந்தே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அதுக்கு நேரம் கொடுக்கறதும் கிடையாது. ஆனாலும் பழைய கிதாபுகளில் தான் நீங்கள் இந்த நக்ஷர்லாம் எடுக்க முடியும். அதுவும் தமிழ் லாங்குவேஜில் கண்டிப்பாக கிடைக்காது. உருது, அரபி இந்த மாதிரி மொழிகளில் தான் கிடைக்கும். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த நக்ஷையெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு எதிர்மறையான கருத்துக்களை கொடுக்கும். இதை எழுதி வச்சுட்டா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சக்தி இருக்குது. இப்போ குரான் இருக்கக்கூடிய இடத்துல பரக்கத்து இருக்குது. அது மாதிரி தான் குரான் எழுத்துக்களையோ அல்ல அதை சார்ந்த ஒரு ஆயத்தையோ அதை சார்ந்த ஒரு எண்களையோ தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் கண்டிப்பாக அதற்கும் ஒரு சில பரக்கத்துக்களை அல்லாஹ் தருவான். இதில் நிறைய வெரைட்டி நக்ஷ் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு ஹாஜத்துக்களுக்கும் ஏராளமான நக்ஷ் இருக்குது. எப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபா, ஒரு அமல் இருக்கோ, ஒரு திக்ர் இருக்கோ, அந்த மாதிரி இந்த எழுதி வைக்கக்கூடிய நக்ஷிலையும் ஏராளமாக இருக்குது. இப்போ கடைகளில் வியாபாரம் வரணும்னா என்ன எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு திருமணம் நடக்கலைன்னா என்ன எழுதலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சூனியம் இதிலிருந்து வெளியில வர்றதுன்னா என்ன எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி நம்மளோட அன்றாட தேவைகள் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வெளியேறதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். நம்மளோட அந்த ஹாஜத்தையும் நமக்கு கபூலாக்கியும் தரும். இதுல ஏராளமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீன் துன்யாவுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு அதை நடத்தி தரக்கூடிய ஒரு நக்ஷை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். யாராகிலும் ஒருவன் இந்த துஆ சைபின் நக்ஷை எழுதி தன்னிடம் வைத்துக் கொள்வானேயானால் தீனுடைய காரியமானாலும் துன்யாவுடைய காரியமானாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பான். அந்த நக்ஷு தான் இது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டங்கட்டமாக போட்டு எழுத்துக்கள் இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட அல்ஹம்துலில்லாஹ் எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கோடு போட்ட பேப்பரில் எழுதக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோடு இல்லாத வெள்ளை கலர் எந்த கோடும் இருக்கக்கூடாது. வெள்ளை கலரில் ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு மை கொண்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒவ்வொரு சில நக்ஷுகளுக்கு ஒரு கலரும் இருக்குது. சிகப்பு மை கொண்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில
நக்ஷு பச்சை கலர் கொண்டு எழுதணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது கருப்பு மை கொண்டு எழுதுங்க. இதுபோல உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகளுக்கு நக்ஷ் தேவைப்பட்டாலும் சரி, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அது சம்மந்தப்பட்ட நக்ஷுக்கள நம்ம தெரியப்படுத்துவோம். இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. இத நீங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. எழுதி வைக்க போறீங்க அவ்வளோதான். ஒரு அரபி எண்கள் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது அரபி எண்கள். சில நக்ஷுகள்ல சூறாக்கள் வரும். சில நக்ஷுகள்ல அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் வரும். ரசூலுல்லாஹ்வினுடைய திருப்பெயர் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். நக்ஷ் அப்படிங்கிறது இதுதான். வேற எந்த தவறான விஷயங்களையும் நம்ம செய்ய போறதில்ல. அதனால இதில பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இதுக்காக நீங்க செலவு பண்ணி, சில ஆலிம்கள தேடி, ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மளே எழுதிக்கலாம். இதில ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அதனால எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு நக்ஷ எழுதி நீங்க ரொம்ப பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இத எழுதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ்வே இதனுடைய பரக்கத் கொண்டு என்னுடைய தீனுடைய, துன்யாவுடைய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு கபூலாக்கி கொடு அப்படின்னு துஆ செய்யுங்க. ஒவ்வொரு நக்ஷுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ். நீங்க எந்த நக்ஷ் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. நான் அது சம்மந்தப்பட்ட பதிவுகள போடுறேன். அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்கள், சிறந்த நக்ஷுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நக்ஷுகள் எழுதப்பட்ட கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம 1000 திக்ருகள் 1000 வஜீஃபாக்கள் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நக்ஷு தேவைப்படுறவங்க சொல்லுங்க. அதையும் நம்ம அந்த கிதாப்லேயே ஆட் பண்ணி நம்ம நக்ஷோட சேர்த்து கொடுக்கலாம். கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் அற்புத வஜீஃபா கிதாப் இருக்கு. இது கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா அந்த அளவு இதில் எல்லா தேவைகளுக்குமான வஜீஃபாக்கள் இருக்கு. இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கெமிக்கல் இல்லாத மூலிகை சியக்காத்தூள், மூலிகை நலங்கு மாவு உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது முடி சார்ந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு வேணும், பாரம்பரியமான முறையில் இருக்கணும், எந்த விதமான கெமிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட மூலிகை இருக்குது. இதை ஒரு பேக்கெட்டாக தருவோம். கட் பண்ணி நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தலைக்கு தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. இது குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு தமிழ்லேயே குரான் அல்லது தர்ஜுமா குரான், எழுத்துக்கு எழுத்து தர்ஜுமா, இந்த மாதிரி குரான் வெரைட்டி எது வேணும்னாலும் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.